ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க, நான் வர நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேமரா ஆன்லைன் செம்மையாக இருக்குல்ல. ஸோ வேற மாதிரி வியூ. ஸோ ஃபோட்டோ எடுத்தாங்க, நானும் சரி பார்க்குறேன், காட்டினா சரி கிளம்ப வேண்டியதான். நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், அவர் வந்து சரியான சரக்கில் தான் இருக்கிறாப்புல தலைவர். தேவையில்லாத வேலை பண்ணி அதால எங்களை வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்ட்டு உட்காந்துட்டு எடுக்கிறான், படுத்துட்டு எடுக்கிறான், நின்றுட்டு எடுக்கிறான். அப்புறம் செல்ஃபி, சார் டேக் வித் செல்ஃபி இவருக்கு அப்படிங்கிறான். என்னடா பண்ணுறீங்க, எங்க இருக்கிறா வந்தீங்க நீங்களா? எல்லாமே நம்ம இருக்காங்க. ஸோ நான் சரி பட்றா செம ஏரியா மக்கள். இது வந்துட்டு இக்கோ பாயிண்ட்னு நினைக்கிறியா? இதுதான் இக்கோ பாயிண்ட். ஸோ இதுக்கு மீன்பை குரங்கெல்லாம் பிச்சு போட்டுருச்சாட்டு இருக்குது. இக்கோ பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ நம்ம வட்டவடா போகிற வரைக்கும் எங்கேயும் நிறுத்துறதா இல்லை. ரிட்டர்ன் வரும்போது தான் எல்லா பிளேஸஸையும் கவர் கரோ. ஓ இத்தனை கடை இருக்குது, ஏதாவது வாங்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈகோ பாயிண்ட். வேற மாதிரி எல்லா பக்கமும் கப்பிள்ஸ். குண்டல் டேம் 7 கிலோமீட்டர் குண்டல் டேம். ஸோ நம்ம இப்போ வந்து குண்டல் டேம் போகணும். ஐயோ கப்பிள்ஸ். ஏன்டா சரச போட்டுறதுக்கு தான் வருவீங்களா? ரக்கட் பாய்ஸ். போ பஸ் கடியில் புகுந்துட்டு போ. ஃப்ரண்ட் பிரேக்கர் அது பிடிச்சி இல்ல பிரேக் பிடிப்பேன். அதுதான் டிஸ்டர்ப் பம்ப் ஆகுது. அழுத்திடலாம் போனா. ஸோ போடு ஜஸ்ட் மிஸ். ஆனால் இந்த ஊருக்கு பஸ் இருக்குது. இப்போதான் பஸ் எல்லாம் இருக்காதான்னு நினைச்சா இருக்குது. மாசம் ஒரு வாட்டி நான் வடுகு பட்டி போகாட்டி. அடேங்க அப்பா, ராணி பாரத் பெஞ்ச் பஸ்ஸு சூப்பராக செம்ம ஹைட்டாக இருக்குது பஸ்ஸு. ஏன்டா மிரர் பார்த்துட்டு வந்துடுறான். ஸோ இக்கோ பாயிண்ட் தான் மக்களே. ஆனால் தண்ணி வந்துட்டு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் அதான் சம் டிஃப்ரெண்ட் கலர். ஏதோ ஒரு மூலிகை கலந்து இருக்குது. தண்ணி காற்றுக்கு பாருங்க, அங்கேயும் போயிட்டு வருது. இல்லை திடீர்னு நம்மளால பறகுறாரு. நோ ஸ்பீட் அலௌடு இல்லை, கம்மி சைடாடு. ஸோ மக்களே, மலைச்சரிவுகள் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் மூணாறு வரக்குள்ள மான்சூன் டைமில் தாங்க பாருங்கள். ஸோ பார்த்து கவனமாக ஓட்டுங்க மலை சரிவுலாம் வந்துச்சுன்னா. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி இது வரைக்கும் நான் பெருசாக எங்கேயும் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ அதனால் தெரியல. நேற்று நாம மேலே வரும்போது ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு இடத்துல மண் சரிவு ஏற்பட்டு அதை கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் ரோடு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் சரிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடில் தான் ஒரு வேலை அதிகமாக மண் சரிவு போகுமோ. அதுவும் அப்பா ஓடி ஐயோ மண்ணில் விட்டுட்டு. எனக்கு வேற பயமா இருக்குது மக்களே. இந்த டயரை வச்சுட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். வழுக்கு ஒரே வாரக்கு சரக்குன்னு வளர்த்துக்கிருச்சுன்னா அவ்வளோதான். டாடா பாய் குட் பாய் அப்படின்ட்டு போக வேண்டியதான். கோ ஸ்லோ. தலைமை நம்ம கடை போட்டுட்டு இருக்கிறாரு. வருவீங்களா? எங்க போனாலும் சாப்பாடு முக்கியம் மக்களே, சாப்பாடு முக்கியம். சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ், வேற மாதிரி இருக்குல்ல. நம்ம பசங்க எல்லாத்தையும் இதுல லைனா போக வச்சு ரீல்ஸ் எடுத்தா சும்மா தாறு மாறா இருக்கும். உண்மையாலுமே அந்த அளவுக்கு தரமான பிளேஸ் தான் இது. ஸோ கேரளா பாய்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்துட்டே போறாங்க. சாப்பாடு ஆனா சாப்பாடு ரேட் அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது சாப்பாடு வாங்கி தரீங்களா?
என்ன சாப்பாடு வாங்கி தரீங்களா? ஆட டிஎன் தம் பிரியாணியா வாங்கி தரீங்களா? அது பொண்ணு. ஏன் பொண்ணியா? ஏன் அது பொண்ணியா? ஆமாயா? பாண்டிச்சேரி பொண்ணு எக்ஸ்பிரஸ் செம்மையா ஓட்டுறாங்க. பொண்ணுங்க வந்து ஓட்டுறது அதிசயமா சொல்றதை விட பண்றாங்கிறது ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டிராவல் எல்லாருமே டிராவல் பண்ணணும். டிராவலுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த டிராவலில் வந்துட்டு சேஃப்டி இருக்குமா, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குமா, கான்டினென்டல் சிட்டி. ஸோ அப்படின்னு அவங்க யோசிக்காம அவங்க டிராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கூட கண்டிப்பாக யாராவது வந்திருப்பாங்க. ஏன்னா சோலோவெல்லாம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நாமளே ஒரு சில இடத்துல சோலோ பண்ணும்போது பயம் இருக்கும். ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புது இடத்துல ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கே பயமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள பொண்ணுங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நான் பாராட்டுறேன். பட் ஆனால் சேஃபாக பண்ணுவேன். ஸ்லோலோ பண்ணுறேன் வேணான்னு தான் சொல்லுவேன். என்றைக்குமே மேக்ஸிமம் நான் பொண்ணுங்களை ஸ்லோலோ பண்ணவே சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரை நம்பினது யாரை நம்ப முடியாதுன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன்னால யாரும் வந்துட்டு சோலோ பண்ணாதீங்க. விமன்ஸ் யாரும் சோலோ ட்ரைவ் பண்ணாதீங்க. கூட எப்பயுமே உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பர்சன்ஸை கூட்டிகிட்டு போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபார்ம் மியூசிக், கூகுள், நேச்சுரல் ரிசர்வ் சூப்பராக இருக்கு பிளேஸ். ஆமா. ஸோ பொண்ணு அப்படின்றது நம்ம ஆளுங்களாம் பறக்குறாங்க. என்னிலும் உன்னிலும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு புரியாதாட்டிருக்கு. நோ மோர் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ் அங்கே பாருங்க, அந்த ஊரில் இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. சூப்பராக இருக்குங்களா? இன்னும் நெட்ஒர்க்லாம் இருக்காது, பரவாயில்ல. ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்கும். இருபுற டரம் தாண்டிக்கலாம். ஸோ மக்களே, நம்ம கையில் ஒரு எக்ஸ்பிளஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளஸ் ஓட்டுறோம் நம்ம தான். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளஸ் ஓட்டினது இல்லை. ஹைட்டு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது வண்டி. ஆனால் ஹேண்டில் பாரோட அந்த பொசிஷன் தான் உண்மையாலுமே சொல்கிறேன். இந்த வைடர் செம்மையாக இருக்குது, வேறு மாதிரியான பிளேஸ். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டீலாம் குடிச்சிட்டு போட்டா சுட சுட வடை போட்டாங்க. பருப்போட சாப்பிட்டுட்டு வண்டியை கிளப்பிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூ எஸ்டேட். நம்ம வட்டமடாக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு ஒரு 5 கிலோமீட்டர் தான். வண்டி இது வந்து BS6 எக்ஸ்பிரஸ் 200. ஸோ இது அந்த ப்ரோ வெர்ஷன் சொல்லுவாங்க, அந்த ப்ரோ வெர்ஷன் கிடையாது, மீடியம் கரெக்டான வெர்ஷன் தான். பட் ஆனால் உண்மையாலுமே வண்டி சூப்பராக இருக்குங்க. எங்கேயோ குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, வெறித்தனமாக இருக்குது வண்டி. ஸோ இது ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஓட்டி பார்த்து அப்படியே லைட்டாக ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பிளாக் பெல் அவங்கள்ட்ட இருக்குது, அவர் எடுத்துட்டாரு. ஸோ நம்ம அவரோட எக்ஸ்பிளஸ் வாங்கி ஒரு டிரைவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் எனக்கு ஓகேவாக தான் ஃபீல் ஆகுது, ரொம்பலாம் டைட்டாக இல்லை. கார்னரிங்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க, சரியான கார்னரிங். ஸோ பட் ஆனால் அந்த வண்டியில் 5 கீர் தான், 6 கிடையாது. 5 ஸ்பீடு மேனுவலு. பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குதுங்க. லொக்கேஷன் அந்த ஹில்ஸை பாருங்க, முன்னாடி அந்த மவுண்டன் வந்துட்டு வெறித்தனமாக இருக்குது. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு நீங்கள் மூணார் வரீங்க அப்படின்னா, மூணாரில் வந்துட்டு எப்பவுமே லோக்கலில் இருக்க இந்த பொட்டானிக்கல் கார்டனு, பார்க்கு, அது இதுன்னு அதை மட்டும் பார்க்காம கொஞ்சம் அவுட்ரு வாங்க. அவுட்ரு வந்தீங்கனாலும் அழகே, அவுட்டரில் தான் அழகே இருக்குது சொல்ல போனால். எல்லாம் எங்கே போனாலுமே தெரியலையே. ஸோ அவுட்டரில் தான் அந்த அளவுக்கு பிளேசஸ் இருக்குது, அழகு இருக்குது. ஸோ ஒரு சூப்பராக இருக்குது, கான்ஃபிடென்ட் லெவல்லாம் வேறு லெவலில் இருக்குது வண்டி. அப்படியே ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்னஸாக இருக்குது. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது.
நீ எவ்வளவு வேணாலும் நான் உனக்கு ஸ்டெபிலிட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த முன்னாடி கொடுத்துருக்க அந்த பெரிய அந்த டெலஸ்கோப்போட ஒர்க் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. என்னடா லேப்ல வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நினைச்சீங்களா? ஸோ இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக பயோமீட்டர் ப்ரோ வந்து நம்மளை வீடியோ எடுக்க போறாரு. ஸோ பாருங்க, ஸ்லோமோங்கிற மாதிரி ஐஃபோன் நம்ம ஸ்டார்ட் அங்கே போய் பாருங்க, ஐஃபோன் இன்ட்ரோ வீடியோ. இன்ட்ரோ வீடியோ நம்மளால கேமரா பர்ஃபெக்டா வச்சுட்டாருன்னா இன்ட்ரோ வெறித்தனமா வந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா இன்ட்ரோ இல்லாம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த தடவை இன்ட்ரோவோட தான் வீடியோ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்ட்ரோ வீடியோ தான் பண்றோம் இப்ப. முன்னாடி அந்த ஹில்ஸோட வியூ பாருங்க, சரியான வியூவா இருக்கு. கரண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நான் மேப்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு கார்னரிங் உள்ள வீடியோஸ் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரைடிங் ஜாக்கெட் போட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ரைடிங் ஜாக்கெட் போட்டால் நான் எப்படி இருப்பேன், அந்த ஒரு ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸிங்ஸ் நம்மளுக்கு இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். முன்னாடி தார் எடுத்து பாருங்க, இருக்குது. தாறு மரம் இருக்குது மக்களே. போதுண்டா போதும். வந்துட்டு நம்மளால எடுத்து நம்ம விளாக்ல பண்ணலையா? ஸோ கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஏன்னா ரோடு ரொம்ப ஷார்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் பிளேஸ் எல்லாம் அதை விட பயங்கரமாக இருக்குது. என்னப்பா ஜீப்பு போனால் முன்னாடி ரோடே பார்க்க மாட்டேங்குது, இவ்வளோ பெருசு இருக்குது. ரோடு அந்த அளவுக்கு ஷார்ட் ஆகிடுச்சா? born to ride, right to live. சரியான வாசகம். அதாவது பிறந்ததே ரைட் பண்ணுறதுக்கு, ரைடில் வாழணுங்கிறாரு. அதுதான் நம்மளால நம்ம சொல்ல வராரு. அழுத்து ப்ரோ என்ன ப்ரோ பொலரா. ஸோ உண்மையாலுமே அந்த பிளேஸ் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறது இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக. எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பிளேஸ் பயங்கரமாக இருக்கு. அவங்க பாருங்க சீருக்கு வந்து ஸோ உண்மையாலுமே வெறித்தனமான ஏரியாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு ஹிமாலயா சரியான காம்படிட்டர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வண்டிக்கு காம்படிஷனாக தான் இந்த வண்டியை இறக்குனாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஹிமாலயனோட அந்த ஸ்பெக்கை யாராலையும் தொட முடியல. அந்த வண்டியோட பவர் அப்படிங்கிறது வேற எந்த வண்டியும் இது வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பவரான வண்டி. ஆஃப் ரோட் மாதிரி இருக்கு. வண்டியோட ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிடும். உண்மையாலுமே ஸ்டெபிலிட்டி தான் மக்களே வண்டியில் ஒர்த்து. ஜிஜி ப்ரோ போடுறாரு. வீடியோலாம் கணக்கே இல்லாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ணி ஷெட்யூல் பண்ண போறோம்னு தான் தெரியல.
சூப்பருங்க. அத்தாசோடு குளியில் விட்டு வண்டி அழகா அடாடாடாடாடாடாடா. அங்கே பாருங்க மக்களே, ஃபால்ஸ் ஒன்று பாருங்க, சரியான வியூவில் இருக்கு. தலைவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். போட்டு இழுத்தறி நீங்க. ஏன் பைனாகுலரில் பார்க்க போகிறாங்களா? உண்மையாலுமே அந்த வியூ பாருங்களேன், சும்மா வேற மாதிரி இருக்குல்ல. என்ன ப்ரோ? ஓ, அதுதான் கொழுக்குமலை வாட்டர் ஃபால்ஸா? செம்மையாக இருக்குது மக்களே, உண்மையாலுமே அங்கே பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. போயிட்டு வரோம். கேமரா போலவா மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாரோட டாப் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். காற்று பயங்கரமாக அடிக்குது, வேற லெவலில் அடிக்குது காற்று. அங்கே காற்றெல்லாம் இல்லை. இந்த ஹிமாலயன் தான் நம்மளுக்கு தப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார் நம்ம எக்ஸ்பிரஸில் வரதை பார்த்துட்டு. நான் எக்ஸ்பிரஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைடா. புரியல, அவ்வளோதானே சைடில் இருக்கு. ஐயோ ஏங்க அங்கே பாருங்க, எத்தனை இருக்கு நீங்கள் போட்டு முடிவிட்டு போறீங்க. நம்மக்கிட்ட இப்போ கேஜெட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. தோல் தூக்கி போடு, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் தொங்கிட்டு கிடக்குது. ஹிமாலயா இங்கே என்னமோ பண்ணுறாங்க மக்களே. காற்று தான் மக்களே ஃபுல்லாக அடிக்குது. டாப் ஸ்டேஷன் பேருக்கு ஏற்ற மாதிரி டாப்பில் இருக்கிறதுனால பயங்கரமாக காற்றடிக்குது. ஆள் தூக்கிட்டு போய், நீ எதுக்கு என்னை பிடிச்சிக்க, சரியா? என்னை விட்றாத. இல்லை நீ என்னை பிடிச்சிக்க, விட்றாத. நீ அவனை பிடிச்சிக்க, எல்லாம் பிடிச்சிக்கிட்டே போகலாம், இல்லைன்னா பறந்து போயிடுவோம். அப்புறம் பரவாயில்லையா? இது ஒரு 1/2 கிலோ, இது ஒரு 1 கிலோ போதுமா? அதுவே தாங்க முடியும். பறக்கும். நான்லாம் பறக்கிறதுக்கு சான்ஸ். ஏன்னா நான் போட்டிருக்க ரைடிங் ஜாக்கெட்டு 5.5 கிலோ. அது இல்லாமல் ஏன் வெயிட் இருக்குது. அது காற்றுக்கு தெரியுமா ப்ரோ? அது எத்தனை கிலோ வந்தாலும் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கும். தூக்கி வீசிடு. தூக்கு தோறனா அடாவடி, தூக்கு தோறனா அளப்பற, தூக்கு தோறனா கட்டுக்கடங்காத காமத்தை அடி. எங்க பக்கா பாயிண்ட்? ஏன்னா பக்கா பாயிண்ட்டுக்கு பக்கமாக தானே போகணும். இருக்கிறோம் பக்கா பாயிண்ட் பக்கமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டேன்னா என்னடா பண்ணுறது? அப்புறம் இது இவங்களோ லோக்கல் பீப்புள்ஸ் ஒன்லி கம் தேர். we are other staters. டிஎன் வண்டி நிற்கிது தெரியலையா? டிஎன் வண்டினா நான் அவங்க கடை போட்டிருப்பாங்க. போட்டு நாமளும் கடை போட்டுருக்கோம். அப்புறம் எங்கே போகலாம்? இல்லை போய் நீ ஏன் அங்கே போகலாங்கிறது எனக்கு தெரியுங்களா? பற்ற வேலைத்தாட இருக்குது பாரு. வந்தாச்சு எல்லாம் பார்க்கணும். சரி பாரு உண்டை யார் வேண்டாட்டா. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இரு, எந்த ஃபாரஸ்ட்டோட சேர்ந்தது இது? குடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரேஞ்சு, தேனி ஃபாரஸ்ட் டிவிஷன். தேனி நான் அப்போ நினச்சேன். எனக்கு என்ன டவுட்னா, இது திண்டுக்கல்லில் வருமா இல்லை தேனியில் வருமானு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது தேனி டிவிஷன். கீழே நேராக தெரியுது பாரு, அதில் டிவிச்சா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அங்கே எல்லாம் தெரியுது, நீட்டாக தெரியுதுல்ல என்ன? அதெல்லாம் வந்து குச்சி முட்டை. டேய் விண்டு மில்றா. அந்த வழியாக தான் பண்ணுறோம். இல்லை அது இல்லை ப்ரோ, இது தேனி ப்ரோ. இந்த வழியாக தான் தேக்கடிக்கு டிக்கெட் 2 எடுக்கட்டுமா சொல்லு. தாகத்துக்கு டிக்கெட் தாண்டா கட்டக்கட்டுமா? மெதுவாணி பார்த்தா ஏப்பா செல்ஃபி வீடியோ எடுப்பேன்னு பார்த்தா நீ தனியாக எடுத்துகிட்டு இருக்கிற. கேமராவில் என் பேச காட்டலைன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருத்தப்படுவாங்க. பத்திரமா வச்சுக்கணும், அவனை மாதிரி கீழே போட்டுருக்காரு. மக்களே நீ எதுக்கும் கீழே விழுந்து
விழுந்துட்டா சிக்கல் ஆயிரும் ப்ரோ. விழுந்துடாத, அப்புறம் பஞ்சமல் பாய்ஸ் போர் ஆக்கிடுவாங்க நம்மள. எல்லாரும் பாருங்க இங்க. நான் பார்க்குறேன் காய்ச்சி, நீ என்ன பண்ணுறேன் நானும் பார்க்குறேன். உழுதுட்டா பாரு ஒருத்தன், உள்ள உழுதுட்டா பாரு, அவ்வளோதான் இப்போ. ஐயோ தூக்குது தூக்குது தூக்குது. ஸோ மக்களே, நாம் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு உணவு எங்கேருந்து கிடைக்க போகுதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடை இருக்குது, பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு மலிவான விலையில் வந்து உணவு கிடைக்கும். மலிவான விலைன்னா எப்படின்னா நம்ம ஊரில் 150 ரூபா இல்லை இல்லை கிடைக்கும். நம்ம ஊரில் 12 ரூபாய்க்கு விற்கிற மேகி பாக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு 4 மிளகு போட்டு விட்டு 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதுதான் மலிவான விலையில் கிடைக்கிறது. ஸோ நான் சும்மா ஜஸ்ட் ஃபார் பண்ணலாம். ஸோ இங்கே கீழே தெரியறதுனா தேனி டிஸ்ட்ரிக்ட் தான், தேனி டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் எந்த ஊருன்னு எக்ஸாக்டாக தெரியல. காற்று சும்மா சூடாக காற்றடிட்டு பாருங்க கால் பாருங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் விளாகரை காட்டுறேருங்க. எங்கப்பா தேடுற? இதப்பா உனக்கு எவ்வளோ இடத்துல நான் வச்சிருக்கேன், நீ என்னடா யாருன்னு தேடுற பார்த்தியா? சரி, இவரோட செட்டப் பாருங்கள். அந்த மவுண்ட் ஆகட்டும், மோட்டோவேர் ஜாக்கெட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ராவலர் அப்படி இருக்காரு. சொல்லு சொல்லு ஓ வாரி உருட்டு, என்ன வேணாலும் உருட்டு. திரும்புங்க, அப்படியே அப்படியே திரும்ப பார்த்தீங்களா? அந்த ஒரு ஒரு 2 நட அப்படியே முன்னாடி நட, அந்த ஒரு ராஜ கம்பீரம், அந்த ஒரு நடையில் வந்து ஒரு கண்ணில் ஒரு திமிரு, அந்த நடையில் ஒரு எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அவர் உட்காந்து காட்டு ஆனால் உட்காந்து காட்டு. நீங்கள் வேற லெவலில் போயிட்டு இருக்குது மக்களே.